ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. இந்த முறையை சந்திக்க முடியல. ஆனால் எனக்கு தெரியலிங்கன்னா நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் அவங்களை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்களா என்பது எனக்கு தெரியாது. அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை நான் ஊகிச்சு சொன்னேன் அப்படின்னா அது தப்பாக போயிருந்தேன். தெரியாத எடப்பாடியாவை பார்த்தீங்க, இப்போ செய்ய இருக்க பற்றி பேசினாரு. எப்படி இருக்கு அந்த உணர்ச்சியோட அந்த பார்வை? சரிங்க, பிரதமரை பொறுத்தவரை எப்பொழுதுமே நான் சொல்வது ஒன்றுதான், நாங்கள் எல்லாம் சாதாரண தொண்டர்கள் தான். அது எப்போ நம்ம தோளில் தட்டி கொடுத்தாலும் சரி, கையை பிடித்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை அது தமிழக மக்களுக்கு தன்னுடைய அன்பை எங்கள் மூலமாக சொல்கிறாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு அன்பை எங்கள் மூலமாக சொல்கிறார். அப்படித்தாங்கண்ணா. காரணம், நாங்கள் அருகில் இருக்கிறோம். பிரதமரை பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது. தொண்டர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க. மேடைக்கு பக்கத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு தொண்டர்களுக்கு இல்லை. காரணம், பாதுகாப்பு காரணங்களுக்காக. அதனால் எப்பொழுதும் என்னை பொறுத்தவரை யாரிடம் பிரதமர் அன்பு காட்டினாலும் கூட அந்த அன்பு தொண்டர்கள் மீது காட்டக்கூடிய அன்பை தான் எங்கள் மேலே காட்டுறாங்க. எப்பொழுதும் என்னுடைய பார்வை அப்படி தான். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோதாவரி காவிரி இணைப்புக்கான நிதியை வழங்க பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. நிதி வழங்குறதுக்கு நீங்கள் பிரதமர் இல்லை. ரிவர் இன்டர்லிங்கிங் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கம். எப்படி ஒரு ஆட்சி காலத்திலும் கூட நம்ம 2014 மூன்றாவது 5 இயர் பிளாக்கில் இருக்கிறோம். 5 வருஷத்தை முடிச்சுட்டு 3வது 5 வருஷம் எப்படி படிப்படியாக ஒன்றொன்றையும் நாம் செய்து கொண்டு வருகின்றோமோ, இந்த நதிநீர் இணைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நடத்தி காட்டிய தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அதற்கு இருக்கக்கூடிய பொருட்செலவு நம்ம எல்லோருக்குமே தெரியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாம் எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி நதிநீரை இணைக்க மாட்டோம் என்று சொல்லியதில்லை. எல்லா இடத்துலையும் இணைப்போம் தான் சொல்கிறோம். அந்த நதிநீர் இணைப்பில் மிக முக்கியமாக கோதாவரி காவேரி இதனுடைய இணைப்பு மிக முக்கியமாக இருக்கும். ஏன்னா கேஞ்சஸ் ரிவர் தான் மெயின் ரிவர். அதனுடைய தண்ணீரை தான் திருப்பி நம்முடைய பகுதி கொண்டு வரணும். அதை ஒரு லிங்க் லிவராக இணைச்சிக்கிட்டே வரணும். இன்றைக்கி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆண்டும் வரக்கூடிய வெள்ளப்பெருக்குனால 2.5 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது. 2.5 lakh crore. ஆனால் சவுத் இந்தியா, குறிப்பாக தமிழகம், நம்ம பகுதிக்கு வறட்சி இன்றைக்கு ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்திற்குள்ளே உற்பத்தியாகக்கூடிய பெரிய நதி எதுவும் இல்லை, பெரிய நதி இல்லை. அதனால் கோதாவரி காவேரி இணைப்பு என்பது நிச்சயமாக அது நடத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. அதை இன்றைக்கி இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவரால் அது முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். இது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கமும் இதுதான். நிச்சயமாக அதற்கான காலம் வரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஃபார்மர்ஸ், நம்முடைய விவசாய நண்பர்களுக்கான சிபில் ஸ்கோர் அது தொடர்ந்து மத்திய அரசு பரிசீலனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் விவசாயிகளை பொறுத்தவரை சிபில் ஸ்கோரை கொண்டு வருவது கஷ்டம். இது அன்னைக்கு மத்திய அரசு எங்கேயும் யாருக்கிட்டையும் சொல்ல சிபில் ஸ்கோர் போடுங்கன்னு. அது வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பேங்க்கும் சிபில் ஸ்கோரை போடுறாங்க. அதனால் நம்மை பொறுத்தவரை விவசாய பெருமக்களுக்கு மாதம் சம்பளம் வாங்குறவங்க கிடையாது. மாதம் சம்பளம் வாங்குறவங்க இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் போடலாம். 3 மாதத்துக்கு ஒரு முறை வருமானமோ ஆண்டுக்கு ஒரு முறை வருமானம் வரக்கூடிய விவசாயிகளுக்கு, ஏன்னா பயிர் அறுத்தா தான் வருமானம் வரும், அவங்களுக்கு நம்ம சிபில் ஸ்கோர் போடவே முடியாது. அதனால் அதிலும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாங்களும் உறுதியாகத்தான் இருக்கின்றோம். ஒரு விவசாய பெருமகன் வேறு ஏதாவது ஒரு கடன் கேட்பதற்காக வங்கியை அணுகும் பொழுது அவங்கக்கிட்ட சிபில் ஸ்கோர் கேட்டாங்கன்னா அது தவறான ஒரு நடைமுறை. அது மத்திய அரசும் இதை உணர்ந்து தான் இருக்குதுங்கண்ணா. ஒரு மகிழ்ச்சியான செய்திங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க. அது சந்தோஷமான செய்தி. ஒரு மாநிலத்தை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்பது ரொம்ப நாள் மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா அது எல்லோருக்குமே ஒரு சோகமான நிகழ்வு தான். அதை நாங்கள் நிச்சயமாக நல்ல விஷயமாக பார்க்குறோம். அப்படின்னா உடல்நிலை தேறி இருக்கிறது, அவர் கடினமான பணிச்சுமை எடுத்துக்கொண்டு பணி செய்யலாம். இது ஒரு பக்கம். இரண்டாவது, இன்னொரு பக்கம் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. எத்தனை திமுக காரங்க போய் மக்களை சேர்த்தீங்க, தொண்டர்களை சேர்த்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. முதல்வர் அவர்கள் 4 ஆண்டுகளில் என்ன பணி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ரிப்போர்ட் கார்டை மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா 5வது ஆண்டு என்பது எப்பொழுதுமே எலெக்ஷன் இயர். இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லாமல், இன்னும் குற்றச்சாட்டு சொல்லாமல், இன்னும் மத்திய அரசு மேலே பழி போடாமல், இந்த கடைசி 1 வருட காலத்தில் வெளியே வந்த பிறகு, மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய சாதனைகளை பட்டியலிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 511 தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளோ நிறைவேற்றியிருக்கிறாங்க மக்கள்கிட்ட சொல்லணும். இதற்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கிறாங்களா? 4 ஆண்டுகளில் தமிழகம் எப்படி மாறி இருக்கு, அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மறுபடியும் பழிச்சொல் சொல்லி இன்னொருவர் மீது பாரத்தை போட்டு மத்திய அரசின் மீது தொடர்ந்து பழி போடக்கூடிய செயலை யாரும் எதிர்பார்க்க போவது கிடையாது, எதிர்பார்ப்பதும் இல்லை.
ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.